பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உன் மேலே வச்சிருக்க இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அதாவது எல்லை எல்லாமே உன் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சிருக்காருங்க. நம்ம ஏசப்பா மேலே அன்பு வச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், ஏசப்பாக்கு விரோதமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டோம், ஏசப்பாக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா நம்ம வாழ்க்கையில நம்ம இருப்போங்க. உலகப்பரமான ஆசைகள், எண்ணங்கள், உலகத்துல போயிட்டு அசுத்தமான காரியங்கள் பண்ணிக்கிட்டு ஏசப்பாக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம லைஃப்ல நம்ம நிறையவே செய்யறோம். செஞ்சிட்ட பிறகு ஏசப்பா இந்த மன்னிங்கன்னு வந்து கேட்கறீங்க. ஏன் செஞ்சுட்டு மன்னிங்கன்னு கேட்கறீங்க அப்படின்னா, மனித சுபாவம் அடிக்கடிக்கு பாவம் செய்யறது. ஏசப்பாவுடைய சுபாவம் நம்மள மன்னிக்கிற தேவனா நம்ம கூட தாங்க ஏசப்பா இருக்குது. மன்னிப்பு கேட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவம் செய்யாது அப்படி நம்ம வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் மகளே என்று. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, என் மகனே என் மகளே, நீங்க அந்த பாவத்தை செய்யாதீங்க, அந்த காரியத்துக்கு மறுபடியும் போகாதீங்க, என் கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நோக்கி உங்க கண்களை ஏறிடுங்க, உங்க பாவத்துக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஏசப்பா இன்னைக்கு உங்களை மன்னிச்சுட்டாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இது போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.